ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் இன்னைக்கு உனக்கு தரப்போகிறது தெய்வ வாக்குதான். இந்த வராகி அம்மா மீது மரியாதை வச்சு நான் உனக்காக என்ன சொல்ல போறேன்னு தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையை நீ வாழ்வது மிக சுலபமாக உனக்கு அமைஞ்சிடும். நீயே மகிழக்கூடிய வகையில் இரண்டு நல்ல செய்திகளையும் உன் வீடு தேடி வந்து சேர்த்து விடுவேன் என் செல்லமே. யாரும் உனக்காக உன் கூடவே கடைசி வரை வரப்போவதில்லை என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு யாரையும் எதற்காகவும் எந்த விஷயத்திலும் எதிர்பார்க்காம உனக்கு வரக்கூடிய சவால்களையும் தடைகளையும் எல்லாவற்றையும் தனியாக சந்திச்சு ஜெயிக்க பழகு. வாழ்க்கைனா எப்போதுமே இன்பமானதாகவும் இனிமையானதாகவும் சந்தோஷமானதாகவும் மட்டுமே இருந்துடாது. கஷ்டம், பிரச்சனை, சிக்கல், கவலைன்னு எல்லாமே கலந்தது தான் மனித வாழ்க்கை. அதனால என்ன நடந்தாலும் தடையும் தடங்கல்களும் எது வந்தாலும் தாண்டி போய்கிட்டே இருக்கணுமே தவிர நீ எதையும் நினைச்சு சோர்ந்து துவண்டு போகக்கூடாது என் செல்லமே. தடைகளை நீ எதிர்கொள்ளும் போதுதான் உனக்குள்ள தைரியம் பிறக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய பலமும் உனக்குள்ள வளரும். மற்றவர்களை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இதை செஞ்சாங்கன்னு அடுத்தவர்களையே ஆராய்ச்சி செஞ்சு ஓ வாழ்நாளை வீணாக்குவதை விட்டுட்டு ஓ வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என உன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் சிறப்பாக வச்சுக்கோ. அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துமே தவிர அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா அது உன்னை முன்னேற விடாது என் தங்கமே. மற்றவங்க என்ன நினைப்பாங்க நீ நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையை அடுத்தவங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா மற்றவங்க என்ன வேணால் நினச்சிக்கட்டும், நீ உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களை உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. யார் உன்னை தூக்கி எறிந்தாலும், யார் உன்னை அவமானப்படுத்தி பேசினாலும், யார் உன்னை பற்றி குற்றம் சொன்னாலும், யார் உன் மீது பழி போட்டாலும் அதையெல்லாம் நீ கேட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஏன்னா உன்னை குறை சொல்லவும் குத்தம் சொல்லவும் இங்கே யாருமே உத்தமர்களாக பிறக்கவில்லை. பிறக்கும் போது எல்லாரும் நல்லா தான் பிறந்தாங்க. ஆனால் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மனிதனை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் அவனை அயோக்கியனாக மாற்றிடுச்சு. உத்தமர் இல்லாதவனாகவும் முட்டாளாகவும் கூட மனிதர்களை மாற்றிவிட்ட இந்த சமூகத்தில் யாருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீ கவலைப்படாத. யாரோ எதையோ சொன்னாங்க நினச்சி கவலைப்படுற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு நீ கோழையும் கிடையாதேன்னு செல்லமே. யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் முன்னேறி போய்கிட்டே இரு. அப்போதுதான் உன்னால் முளைச்சி மரமாக விருட்சமாக வளர முடியும். அதை விட்டுட்டு என்னை பார்த்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து அவங்க இப்படி கேட்டுட்டாங்கன்னு சோர்ந்தோ துவண்டோ தயங்கியோ துவண்டோ போனால் அப்புறம் உன்னுடைய முயற்சிகளை முழுசாக செய்ய முடியாமல் முன்னேற்றத்தை அடைய முடியாமல் போயிடும். எப்போதுமே நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சேன்னு இந்த உலகம் பார்க்கவே பார்க்காது. ஆனால் நீ எவ்வளோ முயற்சி செஞ்சு முன்னேறினா மட்டும்தான் நீ ஜெயிச்சிட்டன்றதுக்காக உன்னை திரும்பி பார்ப்பாங்க. அப்படி வெற்றியை முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நீதான் எதை செஞ்சாலும் பார்த்து செய்யணும் என் செல்லவே. நீ எதை பற்றி பேசினாலும் கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். பயத்தில் இருக்கும்போது எதை பற்றியும் பேசவும் வேண்டாம். ஏன்னா வார்த்தைகளில் தெளிவும் மனசில் தைரியமும் இருந்தால் மட்டும்தான் உன்னால் இந்த உலகத்திலேயே வாழ முடியும். நீ எப்பவும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கோ. உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை அழிக்கவும் முடியாது, உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை காப்பாற்றவும் முடியாது. நீதான் உன்னுடைய செயலும் உன்னுடைய மனசும் தான் உன்னை ஜெயிக்க வைக்கவும் வாழ வைக்கவும் முன்னேற வைக்கவும் முடியும் என் செல்லமே. நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு எப்போதுமே பூக்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்பிக்கையற்ற மனிதர்களும் தைரியசாலி இல்லாதவர்களும் தான் ஐயோ பூவை பறிச்சா அதில் இருக்க முள்ளு குத்துமேன்னு ஒரு சின்ன முள்ளுக்கு பயப்படக்கூடிய ஆட்கள் போல இருப்பாங்க. வாழ்க்கைனா கல்லும் முள்ளும் தாண்டி கடந்து வந்து தானே ஆகணும். ரோஜாவை பறிக்கணும்னா ரோஜாவை மட்டும் பறி, முட்கள் குத்துச்சுன்னா அது லேசாக கீரும் நினச்சி கடந்து போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு அவ்வளோ பெரிய ரோஜாவை பார்க்காம அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முட்களை பார்த்து பயந்தினா அந்த அழகான பூவை ரசிக்கவோ நீ சூடவோ முடியாது தானே. இந்த உலகத்தை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நீ முதலில் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம இந்த உலகம் முழுவதையும் நீ தெரிஞ்சுக்கிட்டாலும் அதில் எந்த பயனும் இருக்காது. யாரையும் அவர்களுடைய கடந்த காலத்தை வச்சும் அவர்களுடைய செயலை வச்சும் எந்த முடிவும் செஞ்சிட வேணாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அல்லவா. எதிர்காலத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை வியப்படைய செய்யத்தான் போகிறது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் சரி செய்வேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லாம் உனக்காக கைத்தட்டுகிறார்கள் என்பதை பார்த்து நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டாம். ஏன்னா அவங்க தான் நமக்காக கைத்தட்டுறாங்க, நம்ம எல்லாத்தையும் நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டோம்,
நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோன்னு நினச்சி நீ கொஞ்சம் ஓய்வெடுக்க நினைத்தாலும் உனக்காக தட்டிய அதே கைகள் அப்படியே உன்னை பிடிச்சு கீழே தள்ளிடும். உண்மை அதுதான் என் செல்லமே. காலம் எப்போது ஒரே மாதிரி இருக்காது. மனிதர்களுடைய மனசும் மனிதர்களும் கூட ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உன்னை பாராட்டி பேசுகிறவங்க நாளைக்கே திட்டி தூற்றவும் செய்வார்கள். இன்னைக்கு உன்னை திட்டுறவங்க அவமானப்படுத்துகிறவங்க நாளைக்கே உன்னை பாராட்டி பேசும்படியும் கால சூழ்நிலைகள் மாறும். ஏன்னா எதுவுமே எப்பவுமே எங்கேயுமே நிரந்தரம் கிடையாது என்பதுதான் அழிக்கவும் மாற்றவும் முடியாத மிகப்பெரிய உண்மை. அதனால் ஒரு முறை ஜெயிச்சுட்டா போதும்னு ஓய்வெடுக்க நினைக்காதே என் செல்லமே. அப்படி வாழ்க்கையில் ஒரு முறை நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன், நல்லா காசு பணம் சம்பாதிச்சிட்டேன், நல்லா சேர்த்து வச்சுட்டேன், எனக்கு சொத்து இருக்குது, நான் உழைச்சது போதும் நீ ஓய்வெடுக்கணும்னு நினச்சின்னா அதற்கு பிறகு நீ ஜெயித்து விடாமல் அப்படியே விட்டுடலாம், அதுவாக வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கும், காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும்னு நினச்சின்னா அதற்கு பிறகு பல தோல்விகளையும் நீ சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா மனிதன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். வாழ்க்கையில் வெற்றியை தேடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாரையும் சமாளித்து வாழ முடியும். எதுவாக இருந்தாலும் அவ்வளவுதான் நினச்சி முடிவுக்கு வந்துடாத. அதே போல் ஒரு சில விஷயங்கள் தவறாக நடந்தாலும் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற எண்ணத்துக்கு மட்டும் வந்துவிடாதே என் செல்லமே. இதுதான் இறுதி பக்கம் என கூற முடியாத அளவுக்கு புதிர்கள் நிறைந்த புத்தகம்தான் மனிதனுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் எதுவுமே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற எண்ணத்துக்கு நீ வரக்கூடாது. ஏன்னா எப்போ எது வேணாலும் உன் வாழ்க்கையில் நிகழலாம். காலம் போன காலத்தில், வயசான காலத்தில் கூட உன் வாழ்க்கையில் நான் நல்ல செழிப்பை கொடுப்பேன். அல்லது இளம் வயதிலேயே நீ சற்றும் எதிர்பாராத நேரத்திலையும் உன்னுடைய கஷ்டத்தை உனக்குள்ளே உருவாக்கி உனக்கு சோதனைகளை கொடுக்கவும் நான் செய்வேன். எப்போ எது நடக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாத புதிர்கள் பல நிறைந்த உன் வாழ்வில் நான் இனிமே உனக்கு நல்லதை தான் செஞ்சு தரப்போகிறேன். இந்த வராகியம்மா தெய்வமாக இருந்து உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? இனி சோகம் எனும் பறவைகள் உன் தலைக்கு மேல் பறந்தாலும் அதை துரத்தி விட்டுட்டு உன் வாழ்க்கையிலேயே நான் உயர்வானதாக செழிப்பானதாக அமைச்சு தரப்போகிறேன். நேற்றைய நடந்த கசப்பான நினைவுகளை நினச்சிக்கிட்டு நாளைக்கு நீ ஆசைப்பட்டு வச்சிருக்க கனவுகளை நனவாக்காமல் இருந்து விடாதே. நீ கவலைப்பட்டதும் கண்ணீர் வடித்ததும் வேதனைப்பட்டதும் சோதனையில் நினச்சி மூழ்கின்றதும் எல்லாம் போதுமென் செல்லமே. உன் வாழ்க்கையை உன்வசமாக நான் மாற்றி தர்றேன். நீ மட்டும் உழைப்பதையும் முயற்சி செய்வதையும் நிறுத்தாமல் பார்த்துக்கோ. ஏன்னா உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் தான் உன்னுடைய மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும். எப்போதுமே வீட்டில் இருக்கிறவங்களோட காசு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்க தான் செய்யுது. உழைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை இந்த சமூகம் கொடுக்க தவறுவதில்லை என் செல்லமே. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்றதுக்காக அவனுக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. ஆனால் அவனுக்கு மரியாதையை நிச்சயமாக கொடுப்பார்கள். சுமக்க தெரிந்து விட்டால் சுமைகள் கூட மிக சுலபமாகத்தான் இருக்கும். சாதிக்கணும்னு நினச்சி அதுக்காக கஷ்டப்பட தயாராக இருந்தீன்னா தடைகளும் உனக்கான படிக்கற்களாக மாறிப்போகும். உன் கண்ணெதிரிலேயே தடைக்கல்லை தூக்கி போட்டாலும் அந்த கற்களையே படியாக நினச்சி அது மேலே ஏறி போய் நின்று ஜெயிச்சிடு என் செல்லமே. அதுக்கு முன்பாக உனக்கு என்ன தேவைன்ற முடிவில் நீ தெளிவாக இரு. உனக்கு எது தேவையோ அதை அடைவதற்காக நீ முயற்சி செய்தால் இந்த வராகியம்மா உன் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி நிச்சயம் உன்னை சந்தோஷமாகவே வாழ வைத்து காட்டுவேன்.